தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவ கரமொழிகள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 82ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 82ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 8 வசனங்கள் இருக்கிறது. இது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாம் வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், பரலோக நீதிபதியை குறித்து பாடுகிறது. 2 முதல் 7 வசனங்கள் 2வது பகுதியாக பிரிக்கப்படுகிறது. உலக நீதிபதிகளை குறித்து பாடுகின்றது. 8ஆம் வசனத்திலே தேவனின் நீதிக்காக விண்ணப்பிக்கிற ஜெபமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, முதலாம் வசனத்தை பார்க்கும்போது, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிப்பார். ஆசாப் தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார் என்று சொல்கிறார். தேவர்களின் நடுவிலே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். எது தேவ சபை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, பரலோகத்தில் உள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் சபை என்று சொல்லப்படுகிறது. தேவ சபை, பரலோகத்தில் உள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் தேவ சபை. பிரியமானவர்களே, தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசேக்கு முட்சடியிலே தேவன் எழுந்தருளினார். பிரியமானவர்களே, தேவன் எழுந்தருளும் போது அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையிலே தேவன் குழியிலே போடப்பட்டான். யோசேப்பு, அவனுடைய வாழ்க்கை முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தேவன் அவனுக்காக எழுந்தருளினார், அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே பார்க்கிறோம், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவன் தன்னுடைய தீர்ப்புகளை பயன்படுத்த தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் தன்னுடைய தீர்ப்புகளை பயன்படுத்த தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே வசனம் 82 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தேவர்கள் என்னும் சொல் அநேகமாக இஸ்ரவேலில் நீதி செலுத்துபவராகவும் பலவினரின் காவலராகவும் ஒடுக்கிறவரிடமிருந்து அவர்களை விடுவிக்க உதவியவர்களாகவும் தேவனுடைய பிரதிநிதிகள் என்று நியமிக்கப்பட்டிருந்த மனித அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் குறிப்பிடலாம் என்று பார்க்கின்றோம். இந்த சொல்லானது சாதாரண மனிதரெல்லாம் ஆற்றலுள்ள தேவர்கள் என்ற அர்த்தமுடையது அல்ல, ஆனால் வல்லமையும் நியாயம் செய்யவும் நீதியை நடப்பிக்கவும் அதிகாரமுள்ள தேவனுடைய பிரதிநிதிகளாக மாத்திரமே ஆக முடியும் என்று பொருள்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தேவன் நீதியுள்ள, அவர் இரக்கமுள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்திலே ஒருவன் மரித்த பிறகு அவனுடைய ஆவி ஆத்மா பரலோகத்தில் போகிறது. தேவன் அங்கே அவனை நியாயம் தீர்க்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே தான் தேவன் தன்னுடைய தீர்ப்புகளை பயன்படுத்தி தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். தேவன் நியாயம் தீர்ப்பான். நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், தீமையான ஒவ்வொரு காரியத்திற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே 8ஆம் வசனத்திலே தேவனை எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். பிரியமானவர்களே, தேவனை எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். இந்த பூமி அக்கிரமங்களினால் நிறைந்திருக்கிறது. இந்த பூமி பாவங்களினால் நிறைந்திருக்கிறது. ஆகவே தாங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி அறிந்த ஜபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.